வணக்கம் வியூவர்ஸ், ஜோரெக்ஸ் விலாக்ஸின் அடுத்த வீடியோ உங்களுக்காக இந்த சோலையார் டேம்லேருந்து பாரடைஸ் ஹோட்டல் கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து ரூம் இருக்குது. இந்த கீழே அந்த ரூம் தான் நம்மளுது. நம்ம ரூமோட வாசல்லேருந்து வியூவை பாருங்கள். அப்படி இருக்கும். எப்படி அதிரம்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இங்கேயும் அப்படியே பாறையில் தண்ணி ஒழுகி போயிட்டு இருக்குது. சூப்பராக. இங்கே தான் டேம் இருக்குது, அப்பர் சோலையார் டேம். தண்ணி ஊற்றுற தெரியுதா கேப்பில்? வாங்க நம்ம காட்டுறேன். இப்போ பாருங்கள், தெரியுதா? கீழே தான் நம்ம ரூமு. வால்பாறை இந்த சைடுந்து வந்து இங்கே தான் போனால் சோலையாரோட டேம். இதுதான் சூப்பரா. நம்ம வாங்க நம்ம அந்த டேமில் தண்ணி விழுகிறத பார்த்துட்டு வரலாம். அவ்வளோ ரம்யமாக இருக்குது, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பாருங்கள், இங்கிட்டெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஒழுகி போகுது அந்த பாறையில். இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட காடு, செம்மையாக இருக்கா. இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்க் இருந்துச்சுன்னா அதே திறந்து உள்ளே போயிட்டு பக்கத்தில் கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது, டீ, ஸ்நாக்ஸ். ஆமாம், டிக்கெட் கவுண்டர். எத்தனை மணிக்கு திறப்பாங்க? ஆமாம், நான் வந்திருக்கேன். வந்துருக்கீங்களா? இப்போ தான் வந்து வேலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த டிசைனிங் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அவங்க இப்போ லீவில் போனவங்க வரல. என்ன சொல்லல. இப்போ ரெண்டாவது எல்லாம் வேலை நடந்துருக்கு. நேற்று சண்டே ஸ்ட்ராங்கிங்லாம் வந்திருக்கு. ஓகே. அந்த ப்ளஸ் அவுட்டுக்கு லைன் வேலையெல்லாம் நடக்குது. இன்னும் திறக்கலாம். இன்னும் 2 மாதத்தில் ஓப்பனிங் ஆகும். 2 monthsல ஓப்பன் ஆகிடும். இப்போ வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். ஓகே. எல்லாம் சூப்பராக பார்க் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலை. மேலெல்லாம் பாருங்கள், அந்த மிருகங்கள்லாம் அப்படியே சிலை வடித்து சூப்பராக வச்சுருக்குறாங்க. உள்ளே யானை, கரடி பொம்மை எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதுதான் அந்த சோலையார் அணை பூங்கா. சூப்பர். இதே மாதிரி அந்த அமராவதி டேம் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதையும் நல்லா சூப்பராக இது மாதிரி செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும். உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்குறாங்க. சூப்பர். வாங்க நம்ம இங்கே டேமில் தண்ணி ஒழுகுற வியூ பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். ஐயா, நாங்கள் வரும்போதெல்லாம் தண்ணியே இருக்காது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து தண்ணியோட பார்க்குறது. மேலே பாருங்கள், சோலையார் அணை எவ்வளோ ஹைட்டில். சூப்பர். அது சோலையார் அணையோட டீட்டெயில் மேலே தான் போட்டிருப்பாங்க. நம்ம கீழே நிற்கிறோம். அங்கே பாருங்கள், என்னென்னமோ கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ தண்ணி ஓடுறதுக்கு இது பார்க்கறதுக்கே பயமாக இருக்கேன். ஹாய், நம்ம ரூம் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா? இதுதான் அந்த சோலையார் பூங்கா. ஓகே, கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே போய் அதையும் காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா சோலையார் டேமில் இருக்கோம் இல்லையா? அப்பர் சோலையார் டேமில் இருக்கோம். ரூமில் தங்கி இருந்து இப்போ தான் வெளியில் வந்து காரில் ஏறி இருக்கோம். ஒரு 2-3 வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வால்பாறையை சுற்றி பார்க்க போகிறோம். இது வால்பாறை விலாக்ஸ். ஓகே, வாங்க போகலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆலியார் டேம் தண்ணி எவ்வளவு சூப்பராக. இங்கே எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பார்க்கை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இன்னும் 2 மாதம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணுவாங்களாம். வர்றவங்க 2 மாதம் கழிச்சு ஜனவரி மாதத்தில் வந்தீங்கன்னா பார்க்கில் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு தண்ணி ஒழுகி போகுது, இந்த சைடு டேம்லேருந்து தண்ணி வருது. நிறையா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சோலையார் டேம், அப்பர் சோலையார் டேம்லேருந்து கிளம்பி அந்த டேமில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து மலக்காப்பாறை வரப்போகுது. மலக்காப்பாறைன்றது வந்து கேரளாவோட பார்டரு. அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் போவோம். அதில் போனால் நல்லாமுடி வியூ பாயிண்ட்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வாகமலைன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு நம்பர் பாறைன்னு ஒன்று இருக்குது. எது ஓப்பனாக இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம லெஃப்டில் டேர்ன் ஆகி போகணும். நேராக போனோம்னா மலக்காப்பாறை வழி அப்படியே நேராக அதிரம்பள்ளி வழியாக நம்ம கேரளாக்குள்ளே நுழைஞ்சிருவோம். இப்போ நம்ம அங்கே போகல, ஹேர்பின் பெண்ட் இருக்குது. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பராக. ஓகே, சாலக்குடி
அதிரம்பள்ளி 50 கிலோமீட்டரா? அதான் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு, எதுவுமே இருக்காது இடையில. தமிழ்நாடு எல்லை முடிவு, தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொச்சின் நேராக போகலாம், சோதனை சாவடி. ஸோ நம்ம யூட்டன் அடித்து லெஃப்டில் போகிறோம், நேராக போனால் கேரளா வந்துடும். நல்ல முடிவு. எங்க இதில் போக முடியாது, இது வாகமலை. ஓ, ரொம்ப மோசமாக இருக்குமா? ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்க பேச்சை நம்ம கேட்போம். ஓகே, ஸோ சுற்றியே போவோம். அப்படி சுற்றி போயிட்டு அப்படி சுற்றி வந்துடலாம். சோலையார் டேம் சில்ட்ரன்ஸ் பார்க், இதுதான் டேமு. பார்த்துக்கோ, போகிறீங்களா உள்ள? என்னம்மா, யாருக்கும் இறங்க முடியலையா? சூப்பராக இருக்கு பாரு. நைட்டில் வந்தப்போ ஒன்றும் தெரியல. எங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு டேமு. இவ்வளோ பெரிய டேம் அது, செம்மையாக இருக்கு பாரு. ஐயோ, நடுவில் பாரு ஒரு சிவப்பு கலர் மரம். தீபாவளியில தான் சாமி கும்பிடுறாங்க எல்லாரும். இல்லடா அபி, போயிட்டு சுத்தி அடிச்சு திருப்பி போக சொல்லுதுடா. அங்க ரூட்டு கரெக்டா தான் காமிக்குது, நம்ம தான் குழம்பு போயிட்டோம். பக்கத்துலயே இருக்குது அந்த ரோடு, இன்னொரு ரோடு. இந்த மலைக்கு பின்னாடி இன்னொரு ரோடு இருக்கு, போய் சுத்தி அந்த மலைக்கு பின்னாடி இப்படி வரணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டரா? 14 கிலோமீட்டரா? என்ன நடுவுல போயிட்டு இருக்கிறோம்? அதுதானே தெரியல. எங்கடா போகுது இது? அது ஸ்ட்ரைட்டா போறோம். கார் அது மிதக்குதா? வர மாதிரி தெரியல ஒண்ணும். ரோட்டை பார்த்தா பழசா இருக்கு. இதான் குரங்கு முடியா? சரி இல்லையே, வருதுடா கார் வருதுடா. இதான்டா குரங்குமுடி வியூ பாயிண்ட் சொல்லி ஏதோ பார்த்தாங்க. ஆனா அது வந்து ஒரு ஊரா போயிடுச்சு. குரங்குமுடின்றது ஒரு ஊரு, இங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க அந்த ஊருக்காரங்க. ஆனா ஒரு டேம் வியூ இருக்குன்றாங்க, அதான் மேப்ல காமிக்குது. அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். சும்மா போயிட்டு அந்த டேமையாவது பார்த்துட்டு வரலாம் வாங்க. குரங்குமுடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர், அங்கே வந்து இதுதான் லாஸ்ட்டாக, அதுக்கு மேலே வண்டி போகாதுன்ட்டாங்க. சும்மா இறங்கி போய் அந்த டேம் வியூவை போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ஊரா நீங்கள்? இல்லை போ அங்கே லாஸ்ட் வரைக்கும் போகலாம். பட்டாசு, தீபாவளிலாம் கொண்டாடி இருக்காங்க நைட்டு ஜாலியாக. அபி ஞாபகம் இருக்கா ஜோக் ஃபால்ஸில்? போன்னு போயிட்டு சின்ன இடுக்கில் போய் விட்டுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சுடா. ஏய் சூப்பர். என்ன பட்டாசு அது? பிஜிலியா? குட். பார்த்து கையில் வச்சக்கூடாது என்ன? எங்கப்பா டேமு? பட்டாசு இங்கே வரு, சரம் வச்சுருக்காங்க இவர். இங்கே ஒரு அருவி வந்து கொட்டுது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காங்க. இது மாட்டு தொழுவமா? ஓ, இந்த பாரு அங்கிட்டு போகுது பாரு வேனு, அங்கிட்டு தான் நம்ம போனோம். வா எங்கப்பா டேமு? நம்ம குரங்குமுடி அப்படியே வந்தோம்னா இது வந்து ரோடு, பார்த்தீங்களா? இது வந்து ரோடு. இதுதான் மெயின் ரோடாக சோலையார் போகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த பக்கம் இருக்க ரோடு நம்ம சுற்றி இப்படி வந்திருக்கோம் இங்கே பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அந்த ரோடு புது ரோடாக, இதுதான் பழைய ரோடாக. காமராஜ் காலத்தில் இந்த டேமை வந்து கட்டுறப்போ இந்த இடம்லாம் வந்து இதுதான் ரோடு, எல்லாம் பள்ளத்தாக்காக இருந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. தண்ணி தான் நமக்கு முக்கியம். ரோடு சுற்றி போனால் நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி ஒரு ஹிடன் ஸ்பாட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். குரங்குமுடியிலேருந்து அப்படியே நேராக ஊருக்குள்ளே வந்து பூந்து லாஸ்ட்டாக வந்து இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சோலையார்லேருந்து அப்படி தான் வந்தோம். அப்படி சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர் சுற்றி இங்கே வந்திருக்கோம். மழை வர மாதிரி இருக்குது. என்னப்பா போகலாமா? மழை வர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த குரங்குமுடி ஊருக்குள்ளேருந்து அந்த டேம் வியூவை பார்த்துட்டு, டேமில் தண்ணிலாம் செக் பார்த்துட்டு தொட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. நேராக நல்லாமுடி வியூ பாயிண்ட் போகிறோம். கிடக்குறோம் 1 hour 2 minutes காமிக்குது. ஸோ 12:30 தான் அங்கே போய் சேருவோம். போகிற வழியில் ஒரு ஃபேமிலியை பார்க்கணும். சர்ப்ரைஸ் இருக்குது.
கேரளாலேருந்து எர்ணாகுளத்துலேருந்து நம்ம சொந்தக்காரங்க ஒரு குரூப் வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ண போகிறோம் இடையில. ஒரு நாளுக்கு 50 ரூபா, 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அலோடு. டிக்கெட் கொடுக்குற இடம் ஒரு டீ ஸ்டாலும் இருக்குது. வெளியிலையும் பார்க்கிங் கொஞ்சம் இடம் இருக்குது. உள்ளுக்குள்ள அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி லாஸ்ட்டாக நிற்குது. ஓகே, இதுதான் வழி. நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் நல்லாமுடி வியூ பாயிண்ட். நேரம் அங்கே தான் போகிறோம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நடக்கணும். அந்த மலைக்கு பின்னாடி இருக்குது. இது ஏற்கனவே நாங்கள் வந்து கோவிட் சீசன்லேயே, கோவிட் முடிஞ்ச உடனே வந்திருக்கேன். என்ன எல்லாம் ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்கீங்க? ட்ரெயின் மாதிரி போகக்கூடாது, எக்ஸ்பிரஸ் மாதிரி. அங்கேருந்து அப்படியே ஏறி இப்படி வந்தாச்சு. இன்னும் மேலே ஏறணும். இங்கே எல்லாம் ஃபோட்டோ ஸ்டூட் நடந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் வியூ. இதுதான் அங்கே பாருங்கள், அந்த சைடு அதுதான் அங்கே வியூ. அது மேலேருந்து பார்க்கலாம் வாங்க. நல்லாம்படி பார்வை மாடம் தகவல் பலகை. தமிழ்நாடு வனத்துறை ஆனமலை புலிகள் காப்பகம், பொள்ளாச்சி வனக்கோட்டம், மானாம்பள்ளி வனசரங்கம், நல்லாம்படி பார். இதுதான் இந்த நல்லாம்படி வியூ. இது ஒரு வியூ பாயிண்ட் இங்கே வச்சுருக்காங்க செட்டப்பு. வாங்க நம்ம போய் அப்படி எட்டி பார்ப்போம். அப்படி 360 டிகிரி இங்கேருந்து எப்படி பார்த்தோம்னா அங்கே வரைக்கும் இருக்குது வியூ பாயிண்ட். அதுதான் இது, நல்ல ஒரு வியூ பாயிண்ட். எவ்வளோ போங்க? எப்படி இருக்குது பாருங்க. அங்கே 2 வாட்டர் ஃபால்ஸு, அங்கே ஒரு தண்ணி ஒழுகுது, இங்கே ஒரு தண்ணி ஒழுகுது. எல்லாம் சூப்பராக அங்கே உச்சியில் வர ஒழுகுது. இதெல்லாம் மூணாறு பாகம், இதெல்லாம் கேரளா பாகம், அதிரப்பள்ளி அந்த ரூட்டு. இங்கிட்டு தமிழ்நாடு எல்லாம் இருக்குது. மேலே என்ன அங்கே ஒரு ஹோலி பிளேஸ் இருக்குது, கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோயில் இருக்குதோ? ஓகே, சும்மா போகல, நான் இங்கேருந்து பார்த்துருப்பேன். நாம் கீழே போகல. ஓகே, அங்கே சின்னதாக ஒரு வேல் வச்சுருக்காங்க. அதுதான் நினைக்கிறேன். இறங்கினா கஷ்டம் கொஞ்சம் ஏறுறதுக்கு. போதும், இறங்கினா ஏற முடியாது. ஓகே, எல்லாம் ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாதுகாப்புக்கு. எந்த வித அசம்பாவிதம் இதுவும் நடக்காமல் இருக்கு. எல்லாம் மேலே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்களா வியூவை எப்படி இருக்கு? அப்படியே ஃபுல்லாக டவுன். அந்த போய் அந்த சைடு போவோம். ஃபுல் டவுன் அப்படியே பள்ளத்தாக்கு. இந்த நல்லாம்படி வியூ நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நல்லாம்படி வியூஸை பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு അടുത്ത വീഡിയോ பாருங்கள். ഓക്കെ, ഇവിടുന്ന് കയറുമ്പോൾ നല്ല ഫാസ്റ്റാണ് കയറിയല്ലോ. കടകടാണ്. ഇറങ്ങുമ്പോൾ എന്താ ഇത്രയും താമസം? പിള്ളേർ എൻജോയ് ചെയ്യാം. மேடம் மேடம் வீடியோவில் வரும் கேட்டா. நல்லாம்படி அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்க்கிங் போட்டாச்சு சாப்பிட்றதுக்காக லஞ்ச். அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டிலேருந்து வரும்போதே விடியாத்தில் சமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. கொதிச்சோறு எல்லாத்துக்கும் பாயெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. എക്സ്ട്രാ മുട്ട വേണ്ടവരെടുക്കേ. എന്തൊക്കെയുണ്ട്? മുട്ടയും ഇതെന്താ സാധനം? ഒടിയൻ പയറും മെഴുക്ക് വരട്ടി. ഒടിയൻ പയറും അത് മീൻ മുട്ടയും മുട്ട വെച്ചിട്ട് ചൂടൻ അല്ലേ? മീൻ പീര, പിന്നെ മോര് കറി. മോര് ഒഴിക്കരുത്, വെറും ഒരു ചെറിയ മുട്ടയും ചോറും മാത്രം.
அபி எப்படியோ பார்க்குறான் பாரு எதிரா தின்றாங்க அப்படின்னு